ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு சிப்ஸ் போட போகிறோம். உருளைக்கிழங்கெல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். காய் சீவுறதில் ரவுண்ட் ரவுண்டாக சிப்ஸ் சீவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸாக இப்படி சன்னமாக சீவிட்டோம். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அரை ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தனியாக ஒரு டவலில் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டில் நல்லா ஊறி அதில் இருக்கிற டஸ்ட்லாம் இதாகி நல்லா பாருங்கள் பியூராக ஒயிட்டாக வந்திருக்கு. ஒரு காட்டன் டவலில் இப்படி நம்ம ஒரு 1/2 hour உணர்த்திடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற வாட்டர்லாம் நல்லா போய் நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம ஆயிலில் குக் பண்ணையில் நல்லா எண்ணெயும் இழுக்காது, ட்ரையாக வரும். ஒரு 1/2 hour நல்லா காயிட்டோம். காட்டன் கிளாத்தில் இப்படி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நல்லா 1/2 hour காஞ்சதுனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு பவுல்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஈரமே இல்லை, இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வானல் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கம்மியாக தான், நம்ம 2 பொட்டேட்டோ தான் எடுத்துருக்கோம். அதனால் கம்மியாக ஆயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஆயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மிதமான ஹீட் வச்சுக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிப்ஸு தீஞ்சிரும். இப்போ நான் பாருங்கள் பொட்டேட்டோவை போடுறேன். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆயிலில் நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சிப்ஸு பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போயே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா சிப்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். பெப்பர் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பொட்டேட்டோ சிப்ஸு சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக பொட்டேட்டோ சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.